இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யாக்கோபு 4:11 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தம் சகோதரர் சகோதரிகளை பழித்துரைப்போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போர் திருச்சட்டத்தை பழித்துரைக்கின்றனர். ஒருவருக்கு ஒருவர் எதிராக பேசுவதும் தண்டிப்பதும் ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக செயற்படும் செயலாகும். அது மட்டுமல்ல, உடன் பிறந்த தம் சகோதரர்களையும் பழித்துரைத்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கிற எவரையும் ஆண்டவர் மிகவும் தண்டிக்கிறார் என்று வலியுறுத்துகிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், யாரும் யாரையும் கிண்டலோ கேலியோ செய்ய வேண்டாம் என்று. பிறர் மட்டில் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்களாக வாழ வேண்டும். மிகவும் முக்கியமாக உடன் பிறந்தோரை மதித்து மரியாதையோடு நடத்த வேண்டும் என ஆண்டவர் ஆழமாக இந்த வார்த்தையினூடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி நடக்காதோர் ஆண்டவருக்கு எதிராக செயற்படுகிறவர்களாயிருக்கின்றனர். அடுத்தவர்களிடம் நாம் குற்றம் காணுவதற்கு முதல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறரை குற்றவாளிகள் என நாங்கள் தீர்ப்பு அளித்தோம் என்றால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். யாரும் யாரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பு சுமத்துவதற்கு உரிமை இல்லை. ஆகவே முடிந்தவரை ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து மதித்து தீர்ப்பிடாமல் கேலி செய்யாமல் வாழ பழகுவோம். அனைவரையும் உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளைப் போல மதித்து நடக்க முயற்சி செய்வோம். ஆண்டவரும் இதையே வலியுறுத்துகிறார். ஆமேன்.